எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப 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 சாரி. நிறைய நாள் ஆயிடுச்சு வீடியோ, அதாவது லாங் வீடியோ போட்டு. ஆக்சுவலாக லீவ் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு நிறைய டைம் கிடைக்கும். ஸோ நிறைய வீடியோஸ் டிஃப்ரெண்ட்டாக போடலாம் அப்படின்னு தான் நான் நினச்சிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா டைட் ஷெட்யூல், சுத்தமாக வீடியோஸ் எடுக்கவே டைமே கிடைக்கல. அதே மாதிரி வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ட்ரைபடும் வந்து உடஞ்சிருச்சு அப்படிங்கிறனால எல்லாமே சொதப்பிடுச்சுங்க. ஸோ இனி வந்து வீடியோஸ் கரெக்டாக வர்ற மாதிரி பார்த்துக்கிறேன். அண்ட் ரொம்ப எதிர்பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் அகைன் சாரி. அப்புறம் மார்னிங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெமன் கிராஸ் ஃப்ளேவர் உள்ள கேண்டில் தான் ஏற்றிட்டு இருந்தேன். இப்போலாம் பார்த்தீங்கன்னா டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே அப்படின்னு பார்க்குறதில்ல. இந்த சம்மர் ஆரம்பித்ததுலேருந்தே மார்னிங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளேவரான ஏதாவது ஒரு கேண்டில் ஏற்றி வச்சிடுறது. சாண்டில், லெமன் கிராஸ், இன்றைக்கி லெமன் கிராஸ் தான் ஏற்றிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப சூப்பர் ஸ்மெல்லோட நல்லா ஆக்டிவாகவும் நமக்கு இருக்கும். ஏன்னா மார்னிங் இருந்தே பார்த்திங்கன்னா வெயில் ஆரம்பிச்சிருது, ஒரு மாதிரி டென்ஷனாகவே ஆகிடுது இல்லையா? அதனால் இது எல்லாமே வந்து நம்மளை கொஞ்சம் அப்படியே பீஸ்ஃபுல்லாக வச்சுருக்கோம், நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கும். ஸோ இந்த ஃப்ளேவர் அப்படியே அந்த ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்க நமக்கு அந்த டென்ஷன், அந்த ஸ்வெட் ஆகுது, வெயில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் அப்படியே அந்த ஸ்மெல்லோட என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம வேலையை பார்க்கலாங்க. இன்றைக்கி அப்படி தான் மார்னிங்கே கொஞ்சம் டைனிங் ரூம் அண்ட் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிட்டேன். அதை வந்து வீடியோ எடுக்கலை, எத்தனையோ க்ளீனிங் வீடியோஸ் போட்டாச்சு அப்படிங்கிறதுனால சும்மா உங்களை போர் அடிக்க விரும்பலை. ஸோ காலையிலே கிச்சனும் பார்த்திங்கன்னா கடகடன்னு முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு தான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா இந்த கிச்சன் வேலையை முதல்ல முடிச்சிட்டோன்னு வைங்களேன், அதாவது எல்லா பாத்திரம் கழுவுறதாகட்டும் இல்லை எந்த வேலையாக இருந்தாலும் கிச்சனில் இருக்கிற வேலையை முடிச்சுட்டு நீட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம சுறுசுறுப்பாகிடுவோம். நிறைய டைம் கிடைக்கும். நான் நிறைய டைம் இதை சொல்லியிருக்கேன் வீடியோவில் கூட, மறுபடியும் அதை தான் சொல்கிறேன். ஏன்னா கிச்சன்னாலேயே வந்து லேடிஸ்க்கு நிறைய டைம் அண்டு நிறைய என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே போகுதுன்னு தான் சொல்லணும். இங்கேயே இந்த கிச்சன்லேயே வந்து நம்ம பாதி நேரத்தை பாதி வாழ்க்கையே போக்கிடுறோம். ஸோ கடைன்னு முடிச்சுட்டு வெளியே ஷாப்பிங் ஆகட்டும், இல்லை என்டர்டெயின்மெண்ட் ஆகட்டும், இல்லை டிவி ஏதோ ஒரு இதை வந்து நம்ம செய்யலாம். ஸோ கடன்னு கிச்சனை வந்து முடிச்சிடுங்க, கிச்சன்லேருந்து வெளியே வந்துடுங்க. நான் இன்றைக்கி அப்படி தான் கடன்னு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு நான் எங்கேயும் வெளியே ஷாப்பிங் எல்லாம் போகிறதில்ல. அடிக்கிற வெயிலை பார்த்தாலே பயமாக இருக்குது. ஸோ பிளான்ஸ் எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றிட்டேன், இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே லீவ்ஸ்க்கெல்லாம் ஊற்றி விடலாம் அப்படின்ட்டு தான் ஊற்றிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பாட்ஸ் வந்து அப்படியே எம்டியாக இருக்குங்க. அதை தான் இன்றைக்கி எடுத்து கலெக்ட் பண்ணிட்டு பார்த்தா இத்தனை பாட் வந்து செடி இல்லாமல் இருக்கா அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் செடி வாங்கணுமே, அதில் தான் பிரச்சனையே இருக்குது. ஸோ செடியை கேட்டோம் அப்படின்னாலே சண்டை வந்துடும். அதனால் இருக்கிற மணி பிளான்ட்ஸ் அப்படின்ட்டு அப்புறம் நிறைய பிளான்ட்ஸ் ப்ரொபகேட் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி எல்லா பிளான்ட்ஸையும் எல்லா பாட்டு, அதாவது இந்த ஹேங்கிங் பாட்டே பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. 4மே கலரே ஃபேட் ஆகிடுச்சு, எவ்வளவோ வருஷம் ஆகிடுச்சு. முதல்ல பிளான்ஸ் வச்சுருந்தேன், இப்போ அப்படியே அதை விட்டுட்டேன். ஸோ அதையெல்லாம் எடுத்து இன்றைக்கி எடுத்து வச்சு எல்லாத்தையும் பாட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கலாம். அப்புறம் வந்து கொஞ்சமாக பிளான்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேங்க. ஏன்னா இந்த வெயிலில் டக்குன்னு செஞ்சிட முடியாது இல்லையா? எல்லாத்தையும் ஒரே நல்லா செய்கிறதுங்கிறது முடியாத வேலை, டயர்ட் ஆகிடும். ஸோ பாருங்கள் எத்தனை பாட் அப்படியே எம்டியாக கிடக்கு. ஸோ இது எல்லாத்தையும் பிளான்ஸ் வைக்கணும் அப்படின்ட்டுருக்கேன். அப்புறம் உங்களுக்கெல்லாம் லீவ், அதாவது சம்மர் ஹாலிடேஸ் எப்படி போயிட்டுருக்கு? எங்கேயாவது வெளியே போனீங்களா என்னங்கிறத கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா நான் எங்கேயுமே போகலைங்க. அதாவது நம்ம ஒன்று நினச்சோம் அப்படின்னா எப்போவுமே வந்து அது வேறு மாதிரி நடக்கும். அதுக்காக நான் ஃபீல் பண்ணி சொல்கிறேன்னு நினச்சிக்க வேண்டாம். எப்போவுமே வந்து எல்லோரும் சொல்லுவாங்க இல்லையா, நான் நினைக்கிறது எப்போ நடந்திருக்கு அப்படின்ட்டு. அந்த மாதிரி எனக்கு நினைக்கவே தோணாது. ஏன்னா நம்ம நினைக்கிறது நடக்கலைன்னா என்னங்க, நமக்கு எது நடக்குதோ அதை ஹாப்பியாக எடுத்துக்கணும் அப்படின்ட்டு தான் நான் நினைப்பேன். அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த தடவை வெளியே எங்கேயுமே போக முடியல. ஏன்னா என் பையன் வந்து கிரிக்கெட் கோச்சிங் கிளாஸில் வந்து சேரணும் அப்படின்ட்டு 2-3 வருஷமாக கேட்டுட்ருக்கான். ஸோ அது இந்த டைமில் தான் அவனுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதனால் அவன் வந்து கோச்சிங் கிளாஸில் சேர்ந்துருக்கிறனால லீவ் போட வழியில்லை. தினமும் கிளாஸுக்கு கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிகிட்டு வர வேண்டியதாக இருக்குது. மார்னிங் ஒரு டைம் கொண்டு போய் விட்டு கூட்டிகிட்டு வரணும், ஈவினிங் ஒரு தடவை கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிகிட்டு வரணும். ஸோ இதுக்கே சரியாக இருக்குது. ஸோ அதனால் வெளியே எங்கேயும் போக முடியல.
ஆனால் வந்து ஒரு வருத்தம் நம்ம வந்து எங்கேயும் போகலையே அப்படின்னு இருந்தாலும் இது வந்து ஒரு சந்தோஷமாகவும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அவன் 2-3 வருஷமாக கேட்டுட்டு இருந்து இப்போ கிடச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் பையன் ஆசைப்பட்ட மாதிரி கிடச்சது மட்டும் இல்லாமல் அவன் மார்னிங் பார்த்தீங்கன்னா 5:30க்கு எந்திரிச்சிட்றான். அதுவே பெரிய விஷயம். ஏன்னா லீவில் குழந்தைகள்லாம் 11 மணி ஆகிடுது அப்படின்னு சொல்கிறப்போ நம்மளது எப்படியோ பரவாயில்ல அப்படின்ட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபோனையும் வந்து எடுக்கிறதுக்கு டைம் இல்லை அவனுக்கு. ஸோ இதுக்கே சரியாக இருக்குது. கிளாஸுக்கு போயிட்டு வந்ததையும் கொஞ்சம் நேரம் இருப்பான், மறுபடியும் ஈவினிங் கிளம்பிடுவான். ஸோ ஃபோன் எடுக்கிற வேலையும் இல்லை. அதனால் யூஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அவனுக்கு. எக்ஸசைஸாகவும் இருக்கும். ஏன்னா கிரிக்கெட் கிரவுண்டில் போய் வார்ம் அப் பண்ணுறதுக்காக 5 ரவுண்டு ஓடிட்டு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் கிரிக்கெட் விளையாடுவாங்க. ஸோ இது எல்லாமே அவனுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிகிட்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு வேலையாக இருந்தாலுமே எனக்கு அந்த பிளேஸ் வந்து ரொம்ப பிடிக்குங்க. அந்த போகிற வழி, அதுவும் வந்து எனக்கு 2 வீலர் ஓட்டுறதுங்கிறது ரொம்ப பிடிக்கும்னு நான் முதலே சொல்லியிருக்கேன் இல்லையா? அதனால் அந்த மாதிரி ஒரு அவுட்டர் பிளேஸு. ஸோ அவுட்டர் பிளேஸில் வண்டியில் போகிறப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் என்ஜாய் பண்ணி அவனை கூட்டிகிட்டு போவேன். அதே மாதிரி தனியாக திரும்பி வர்றப்போ பார்த்திங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவேன். ஸோ இருக்கிறத நான் வந்து சந்தோஷமாக எடுத்துக்குவேன். அதைத்தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். நமக்கு எப்போ எது நடந்திருக்கு நல்லதா அப்படின்ட்டு நினைக்காதீங்க. எது நடக்குதோ அதை வந்து ஹாப்பியாக பெஸ்ட்டாக நினச்சி பாருங்கள். உண்மையாகவே அது வந்து உங்களுக்கு ரொம்ப இன்னும் வந்து மேலே நல்லதாக கொடுக்கும். ஸோ நம்ம அப்படி நினைக்கிறப்போ, பாசிட்டிவாக நினைக்கிறப்போ நமக்கு உண்மையாகவே வேறு சில வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லதாகவே நடக்கும். ஸோ ஓகே, இப்போ வந்து வீடியோவுக்கு வருவோம். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பஜ்ஜி மாவுக்கு ரெடி பண்ண போகிறேங்க. அதுக்கு தான் 1 கப்பு பச்சரிசி, 4 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது கூடவே வந்து சில பொருட்கள் நம்ம ஆட் பண்ணணும். ஒரு 15 பூண்டு நல்லா காய வச்சு அதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சோம்பு, அது கூட ஒரு 25 கிராம் வந்து வரமிளகா. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து மீடியமாக இருக்கும். ஸோ 25 கிராம் வரமிளகா அப்படின்னா நான் 20 கிராம் பார்த்தீங்க அப்படின்னா வரமிளகாயும் மீதி 5 கிராம் வந்து காஷ்மீரி சில்லி கலருக்காகவும் சேர்த்துக்கிட்டேன். இந்த பஜ்ஜி மாவு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி ஓமம் சேர்த்துக்கோங்க 1 ஸ்பூன். அதே மாதிரி கல்லுப்பு லேசாக ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயம். நான் வந்து கட்டி பெருங்காயத்தை தான் சூடு பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம வந்து கடையில் வாங்குகிற பஜ்ஜி மாவு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பக்குவமாக போட்டாலும் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வயிறெல்லாம் எரியுங்க. ஏன்னா அந்த அஜினோமோட்டோ சேர்த்துருப்பாங்களோ என்னமோ தெரியல. ஆனால் இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே செய்கிறப்போ இது ஒரு மாதிரி டேஸ்ட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். என் குழந்தைகளுக்கு இந்த பஜ்ஜி மாவு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா முளை கட்டிய ராகி. நல்லா ராகியை கழுவிட்டு ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அடுத்த நாள் வந்து காட்டன் துணியில் நல்லா கட்டி வச்சுட்டேங்க. 2 நாளில் நல்லா முளைச்சி வந்துருச்சு. அது ஒரு 3 நாள் வந்து வெயிலில் நல்லா காய வச்சு அது கூட ஒரு 1/4 கிலோ அளவு பாதாம், அதுக்கு கொஞ்சம் கம்மியாக முந்திரி லோ ஃப்ளேமில் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் ராகி இருக்கு இல்லையா, அதை முளைக்கட்டிய ராகியை வந்து வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது நல்லா வெயிலே காய போட்டு எடுத்தாச்சு. இப்போது இந்த வறுத்த பாதாமையும் முந்திரியும் வந்து அது கூடவே சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். கூடவே ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நான் ஏலக்காய் சேர்த்துல, நான் வந்து இந்த கொக்கோ பவுடர் சேர்த்த போகிறேன். அதை அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா கொக்கோ பவுடர் கூடவே பால் பவுடர் வேணும்னா 100 கிராம் சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷன் தான். நான் பால் பவுடர் சேர்த்தலை, பட் கொக்கோ பவுடர் சேர்த்த போகிறேன். கொக்கோ பவுடர் பால் பவுடர் ரெண்டுமே சேர்த்து செய்யலாங்க. இல்லைன்னா ஏதாவது ஒன்று கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துறப்போ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஹார்லிக்ஸ் எப்படி போட்டு குடிப்போமோ அதே மாதிரி இன்ஸ்டண்ட்டாக இதை வந்து நம்ம நல்லா பாலை சூடு பண்ணி இந்த பவுடர் 1 ஸ்பூன் 1 டம்ளருக்கு அப்படின்னு ஆட் பண்ணி நாட்டு சர்க்கரையோ ஒயிட் சுகரோ ஆட் பண்ணி குடிச்சிக்கலாம். இந்த பவுடரை போட்டு கொதிக்க வைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லைங்க. ஸோ நான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெறும் ராகி நல்லா கழுவி காய வச்சுருந்தேன். அது வந்து ராகி தோசை அடைக்கெல்லாம் செய்கிறதுக்காக. ஸோ இப்போ இதை 3ஐயும் கொண்டு போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த ஸ்ப்ரவுட்ஸ் ராகி மில்க் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கூட கொடுத்து விடலாம். அந்த மாதிரி தான் என் பொண்ணுக்கு ரெடி பண்ணி கொடுத்து விட்டுருக்கேன். அதே மாதிரி பஜ்ஜி மாவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வீட்டிலையே ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ராகி சேர்த்துறப்போ. இது எந்த வயசில் இருக்கிறவங்க வேணாலும் குடிக்கலாம். ஒயிட் சுகர் முடிஞ்சளவு தவிர்த்துட்டு நம்ம நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னுமே ரொம்ப ரொம்ப நல்லது. சப்போஸ் நீங்கள் ஏதாவது இதை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன்.
ஸோ வீட்லேயே இந்த மாதிரி நிறைய திங்ஸை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறத என் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வீட்டுக்காக நம்மளே வந்து ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது சந்தோஷம் மட்டும் இல்லை, ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்னென்ன ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இன்னுமே நம்ம வீடியோஸில் நிறைய ரெசிபீஸ் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதாவது வீட்டிலையே என்னென்ன ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த வெயிலுக்கு வடகம் ரெடி பண்ணணும், அதுக்கான டைம் கிடைக்காதனால டிலே ஆகிட்டே இருக்குது. கூடிய சீக்கிரம் அதையும் போட்டுருவேன். அதே மாதிரி இடியாப்ப மாவு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நான் கூடிய சீக்கிரம் போட்டுருவேன். முடிஞ்சளவு எல்லாமே வந்து வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். இத்தனை நாள் நீங்கள் ட்ரை பண்ணலைனாலும் இந்த பஜ்ஜி மாவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெளியே வாங்குறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அஜினோமோட்டோ சேர்த்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரிசர்வேட்டிவ், கலரை வச்சு அட்ராக்ட் பண்ணுங்கிறதுக்காக ஃபுட் கலர் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இதையெல்லாம் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறப்ப தவிர்த்துக்கலாம். பஜ்ஜி மாவு அரைச்சிட்டு வந்த நேரமோ என்னமோ கிளைமேட் பார்த்தீங்கன்னா செம்ம காற்று, மழை வர்றதுக்கு அவ்வளோ ஒரு இருட்டிக்கிட்டு வந்துருச்சு. ஸோ குழந்தைங்க 2 பேருமே வீட்டில் இருந்தாங்க. ஸ்நாக்ஸ் ஏதாவது பஜ்ஜி மாவு வச்சு செய்யுங்க அப்படின்னு சொன்னதுனால நம்ம அரைச்சிட்டு வந்த பஜ்ஜி மாவோட கொஞ்சம் தண்ணியை சேர்த்து, வாழைக்காயோ பஜ்ஜி மிளகாயோ எதுவுமே கிடையாதுங்க. அதனால 2 வெங்காயத்தை போட்டு சும்மா போண்டா மாதிரி போட்டு எடுக்க போகிறேன். அதுக்கு நம்ம மாவில் தண்ணியை ஊற்றி கலக்கி 2 வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் எல்லாம் பொடியாக நறுக்கி மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் போட்டு எடுத்தோன்னா போதும். சூப்பராக நம்மளோட வீட்டிலேயே ரெடி பண்ண பஜ்ஜி மாவை வச்சு போண்டா ரெடி பண்ணிடலாம். இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாவு வீட்டில் நம்ம வந்து எப்போவுமே வச்சுருந்தோன்னு வைங்களேன், சடனாக யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா கூட 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இதுக்கு வந்து பெரிய வேலையெல்லாம் இல்லை இல்லைங்களா? அதனாலேயே பார்த்திங்கன்னா இந்த மாவு வந்து எப்போவுமே வீட்டில் ஸ்டாக் வச்சுக்கணும். ஏன்னா நமக்குமே திடீர்னு எப்போவாவது எதையாவது திங்கணும்னு தோணும். டக்குன்னு 2 கலக்கணுமா, டீ போடுற டைம் தாங்க, அவ்வளோதான், டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். நானும் போண்டா போட போட தட்டு காலியாகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ சட்னி அரைக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். சட்னியெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இதுவே சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு அப்படியே சாப்பிட்டாங்க. ஏன்னா கிளைமேட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஆனால் வெயில் வந்து எந்தளவு கொளுத்தி அடிக்குதோ அந்தளவு சாயந்தரம் பார்த்தீங்க அப்படின்னா மழை வர்ற மாதிரி இருக்குது. ஆனால் பெருசாக வந்து இந்த சைடெல்லாம் வந்து மழை இல்லை. ஆனால் நிறைய இடத்துல நல்ல மழைன்னு சொன்னாங்க. அப்புறம் தினமுமே 11 o'clock பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஷார்ட் வீடியோ போட்டுட்ருக்கேன். எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரியல, தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக 11 o'clock நம்மளோட ஷார்ட் வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த சம்மர் லீவ் வந்ததுலேருந்தே எதுவுமே ப்ராப்பர் டைமுக்கு நடக்கிறதே இல்லைன்னு தான் சொல்லணுங்க. எல்லாமே வந்து நம்ம ஒன்று நினச்சோம் அப்படின்னா அவங்க இன்பிட்வீனில் வேறு ஏதாவது கேட்பாங்க. ஸோ அதை செஞ்சு கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம வேலைக்கு வர்றப்போ லேட் ஆகிடுது. ஸோ உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த சம்மர் லீவ் வந்துருச்சு அப்படின்ட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதா இல்லை இது எப்படா முடியும் அப்படின்னு நினச்சி கவலைப்படுறதான்னு தெரியல. ஆனாலும் வந்து பையன் வந்து வீட்டில் என்னோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான் அப்படிங்கிறப்போ ரொம்ப ரொம்ப ஜாலியாகவும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்குது. ஸோ அதுவே வந்து பெரிய ஹாப்பி. நம்ம வேலைகளை எப்போ வேணால் செஞ்சுக்கலாங்க. ஆனால் நம்ம பசங்களோட என்ஜாய் பண்ணுற டைம் வந்து கிடைக்கிற டைமில் யூஸ் பண்ணிடணும். எல்லா நேரத்துலையும் பசங்களோட நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதனால் முடிஞ்சளவு நம்ம கிடைக்கிற டைமில் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிடணும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இப்போ போயிட்டுருக்கு. செம்ம சூப்பராக. இதுலேயுமே சில சண்டைகள், சில வருத்தங்கள், சில ஜாலி, சில விளையாட்டுகள்னு நிறைய இருக்கும். எல்லாத்தையுமே ஜாலியாக எடுத்துக்கணும். ஓகே, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம்.